தற்போது நிலவக்கூடிய மழையுடனான காலநிலை தொடர்பான செய்திகளை அறிந்து கொள்வதற்காக இந்த காணொலியை முழுமையாக நீங்க பாருங்க. இது தொடர்பாக இன்னும் அதிகமான அறிவிப்புகள் வரும்போது உடனடியாக உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். முதல் கட்டமாக நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய தகவல்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 16 பிரதான நீர்த்தேக்கங்களும் 17 பகுதி அளவான நீர்த்தேக்கங்களும் தற்போது வேகமாக பெருக்கெடுத்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்திருக்கிறது. அதன்படி ராஜாங்கனி நீர்த்தேக்கத்தினுடைய 12 வான்கதவுகள் திறக்கப்பட்டு வினாடிக்கு 14,000 கன அடி நீர் வெளியேற்ற வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. லுடுகம் வெகர நீர்த்தேக்கத்தினுடைய 6 வான்கதவுகள் திறக்கப்பட்டு கிரந்தியோயாவுக்கு நீர் விடுவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல இந்த நீர்த்தேக்கத்திலிருந்து மாணிக்க கங்கைக்கு வினாடிக்கு 2,400 கன அடி நீர் விநியோகிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது தவிர அம்பேவல, திசவாவி, வீரவில மற்றும் யோதவாவி ஆகிய நீர்த்தேக்கங்களும் பெருக்கெடுத்து வருகின்றன. அதே சமயம் வானிலை அவதான நிலையத்தினுடைய தரவுகளின்படி இன்றைய தினம் கடந்த 22 மணித்தியாலத்துக்கு உள்ளான நேரத்தில் கொழும்புல கஸ்பாவ பகுதியில் 204 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கம்பஹாவினுடைய வேங்குடை பகுதியில் 145.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், ரத்னபுரி கிரிமலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 121 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயம் வானிலை எச்சரிக்கை என்று பார்த்தோமானால் இலங்கைக்கு அருகாமையில் நிலவக்கூடிய இந்த வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாக மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடவேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக மின்னல் தாக்கங்கள் மற்றும் தற்காலிக பலத்த காற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து மக்களை பாதுகாப்பாக இருக்கும்படி வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தி இருக்கிறது. நிறைய மாவட்டங்களுக்கு, நிறைய மாகாணங்களுக்கு சிகப்பு எச்சரிக்கையும் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை தொடர்ச்சியாக சூரியனோடு இணைந்திருந்தால் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும்.